அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பகவானின் பெயர்ச்சியின் காரணமாக காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு சுக்கிர பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று குரு சஞ்சரிக்கிறார். சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் சுக்கிரன் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியில் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சுக்கிர பகவானை பொறுத்தவரை சுகபோகங்கள் தரக்கூடியவர். பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சுகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64ற்கும் அதிபதி. தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே. எல்லா வகையில் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார். ஒருவருக்கு பொன் பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரன் ஆகும். அசுரகுரு சுக்கிரன் ஆவார். இவர் இகலோக ஆசையை அளிப்பவர். சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும். இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக இளமையும் ரசனையும் அளிப்பவர். ஆடல், பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன், நடிகர்கள், கலைத்துறைக்காரகன், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள். சுக்கிரன் என்றால் வெள்ளை என்ற பொருள். வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன். சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது எல்லாம் சுக்கிரன் தான். நிலம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன். விடியல் காலை பொழுதை குறிப்பவர் இவர்தான். வான்மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கிரன் தெரிகிறார். அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சி ஏற்படுத்துவதும் இவர்தான். காமத்திற்கு காரகன் சுக்கிரன். அதே போல் கலத்திரக்காரகன் சுக்கிரன். சுக்கிரன் இல்லற வாழ்க்கைக்கு உரியவர். சுக்கிரன் மனைவி யோகம் தரும். ஆணுக்கு மனைவியை பற்றி, பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன். வாகன வசதிகளை அளிப்பவர் இவர். மிக உயர்ந்த வாகனமா, நடுத்தரமான வாகனமா, கடைசி நிலை வாகனமா, ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பவரும் இவர்தான். ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர். கையில் காசுடையவராய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான். கலை உலகில் சிறப்பான நிலையை அளிப்பவரும், பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும், வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான். ஜாதகத்தில் சுக்கிரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர். அழகு, அழகின் படைப்பான ஆரணங்கு, அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதே பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவார். மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண விஷயங்களை இவரது அருள் தேவைப்படுகிறது. சுக்கிரன் கலத்திரக்காரகன், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம். லக்னத்திற்கு 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார். இவருடைய தசா காலமான 20 வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும். அதே நேரத்தில் நீச்சம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம்.
ஏற்படலாம். பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள், தன விரயம், கௌரவ குறைவு, அவமரியாதை, மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம். ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரக யோகத்தை செய்யும். சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களை செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்கிரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும். கார், பங்களா, நிலம், பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய். ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள், அடுக்குமாடிகள், சொகுசு பங்களாக்கள், தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கிரன் ஆவார். ஜாதகத்தில் சுக்கிர பலம் இருந்தால்தான் இதே போன்ற வசதியான யோகம் கிடைக்கும். அதேபோல் சுக்கிரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள், ஆடம்பர கார்கள், சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும். சுகங்களை தரும் சுக்கிரன். சுக்கிரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம். அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். இன்பம் என்கின்ற ஆனந்தத்தையும் அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகிறவர் சுக்கிரன். இவர் கலை உணர்வார், இன்பம் உண்டாக்குவார். அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார். கலையம்சம் உள்ள பொருட்சேர்க்கையால் இன்பம் தருவார். அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம், வாசனை திரவியங்கள் உற்சாகம் மூட்டுவார். இசையால், இசையுணர்வால் இன்பம் தருவார். கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர். வாசனை திரவியங்களால் சுக அனுபவம் அளிப்பவர். கவியின் தரக்கூடியவர். இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் தற்போது நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் வலிமை இழக்கும் இந்த நேரம் எல்லா வகையில் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். மனக்லேசம் தரும் தகவல்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்குங்க. உடலில் ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் உண்டு. பெண் வழி பிரச்சனைகள் அலைமோதுங்க. பிறருக்கு பணம் பொறுப்பு சொல்வதன் மூலம் பிரச்சனைகள் சந்திக்க நேரிடுங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடைய கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைப்பது என்பது அரிதுதாங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல குரு பகவான் அதிசாரமாக பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். 10ல் குரு வந்தால் பதவி மாற்றம் உருவாகும் என்பார்கள். அதற்கு பயப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு, சகாயஸ்தான அதிபதி. அவர் உச்சம் பெறும் போது எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். மதிப்பு மரியாதையும் உயரும். ஆனால் நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து எப்போதும் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது. குருவினுடைய பார்வை பலத்தால் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். கொடுக்க வாங்கல் சரளமாக அமையுங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுப காரியங்கள் இப்போது படிப்படியாக நடைபெற ஆரம்பிக்கும். தாய்வழி ஆதரவு உண்டு. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் வராவிட்டாலும் வந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையுங்க. கூட்டு முயற்சியிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்க வேண்டும் என்று நினைப்பீங்க. அந்த எண்ணம் ஈடேறுங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம தாய் வழி ஆதரவு உண்டு. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் வராவிட்டால் வந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையுங்க. அதே போல் கூட்டு முயற்சியிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்க வேண்டும் என்று நினைப்பீங்க. அந்த எண்ணம் ஈடேற இருக்கு. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. இத்தருணங்கள் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு 4, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. சுகஸ்தான அதிபதியானவர் வக்ரம் பெறுவது அவள் நல்லதல்லங்க. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல் நலன்ல தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்பட இருக்கு. பிள்ளைகள் வழியில் மனக்கவலையும் விரயங்களும் ஏற்படுங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்து பிரச்சனை அதிகரிக்க இருக்கு. இது போன்ற நேரங்களில் சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வரரை வழிபடுவது நன்மை தருங்க. அதே போல துலாம் ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் நிச்சயம் கிடைக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் திருப்தி தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு புகழ் கூட இருக்கு. மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்குங்க. பெண்களுக்கு மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.